ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். என்ன அப்படின்னா இது ரீசெண்ட் டைம்ஸில் பூண்டு சட்னி இல்லை பூண்டு தொக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா பூண்டு கொஞ்சம் நிறைய உரிச்சிக்கணும். நமக்கு பூண்டு ரொம்ப பிடிக்குன்னா நிறைய உரிச்சிக்கலாம். இல்லை பூண்டு சாப்பிடாதீங்கன்னா அட்லீஸ்ட் மீடியமாக லெவலுக்காவது உரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அதை நல்லா போட்டு உரல்ல மாங்கு என்று இடிக்க வேண்டும். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு வச்சுக்கோங்க. முழுசாக பிடிக்கும்னா கொஞ்சம் இடிச்சுக்கோங்க. நல்லா சட்னி மாதிரி இடிச்சும் போடலாம். எப்படி வேணால் பண்ணலாங்க. இந்த ரெசிபி வேறு லெவலில் இருக்கும். ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி அது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தக்காளி டேஸ்ட்டு பிடிக்கும்னா பண்ணலாம். இது தக்காளியே இல்லாமலும் பண்ணலாம். சூப்பராக தான் இருக்கும். அதில் எந்த இஷ்யூமே இல்லை. நெக்ஸ்ட் இதை நல்லா அப்படியே கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அது இந்த கலரில் அப்படியே வரணும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு. ஸோ இந்த டைமில் நம்ம மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் தக்காளி பூண்டெல்லாம் நிறைய போட்டதுனால நான் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். உப்பு அளவு பார்த்துட்டு போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இது போட்டதுமே அந்த ஆயில் மொத்தத்துமே இது கேதர் பண்ணிவிடும். அகெயின் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த லெவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா அது கரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இதுவே திரும்ப எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, சைட் டிஷ் வேறு லெவலில் ரெடி. இதுக்காக மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க உங்களுக்கு எடுத்துக்குமே. ஆக்சுவலாக பூண்டு உரிக்கிறது கொஞ்சம் லேட்டு, அது ஓகே. நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே உரிச்சு வச்சிட்டிங்கன்னா மொத்தத்தில் இதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு இப்படி வந்துச்சுன்னா தொக்கு கன்சிஸ்டன்ஸில் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.